ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, ஒரு செவ்வாழை தொண்டை நினைத்தால் ஒரு ஊரில் மழை பெய்ய வைக்க முடியும், அந்த ஊரை நல்லா வச்சுக்க முடியும். இது உண்மைங்க. பல தடவை நாங்கள் அதை அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். எங்கள் ஈரோடு மாவட்டத்திலேங்க அம்மாவுடைய 75வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாங்கள் 75 ஊரில் பஞ்சபூத வேள்வி செஞ்சோம். எதுக்காக செஞ்சோம்னா, அப்போ பயங்கரமான வறட்சியும் ஈரோடு மாவட்டத்தில் எங்கேயுமே தண்ணி இல்லை, எல்லாம் வறண்டு தான் கிடந்தது. நாங்கள் அம்மாவை வேண்டி வியாழக்கிழமை வாரம் ஒவ்வொரு கிராமத்தில் செஞ்சோம். முதலே விளம்பரமெல்லாம் பண்ணி ஏற்பாடு பண்ணி அன்னதானத்தோடு கூடிய பஞ்சபூத வேள்வி. அதில் எல்லா மக்களும் கலந்துப்பாங்க. அவதானி சமத்துக்குச்சி கொடுப்பா எல்லோரும் தலையை சுற்றி யாகுண்டத்தில் போட்டு போவாங்க. மந்திரம் படிப்போம். என்ன மந்திரம்? குருபோற்றி மந்திரம், 108 மந்திரம், மழை வேண்டுதல், இந்த மட்டும்தான் படிப்போம். கடைசியில் சரணம், வேறு எதுவும் படிக்கிறதில்ல. திருப்பி இதே. அப்புறம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே போற்றியோம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுவோம். நாங்கள் 108 தடவை சொல்லுவோம். பக்தர்கள் எல்லாம் மக்கள்லாம் திருப்பி சொல்லுவாங்க. மைக்கில் சொன்னால் அவங்க திருப்பி சொல்லுவாங்க. அப்படி ஓம் சக்தியே பங்காரு அடிகளே போற்றியோம் அப்படின்னு. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே போற்றியோம்னு சொன்னோம். இப்படி எல்லாம் செய்ய என்ன ஆச்சுங்கன்னா, எந்தெந்த ஊரில் போய் செய்கிறோமோ அங்கே எல்லாம் ஒரு வாரத்துக்குள்ள 3 மழை கண்டிப்பாக பெய்யும். செஞ்சு முடித்த பின்னால் 3 மழை கண்டிப்பாக பெய்யும். அந்த ஊருக்காரக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா அது தன்னால் ஒரு சொட்டு மழை இல்லாமல் இருந்தது, இந்த பசங்கள்லாம் என்னமோ செஞ்சாங்க, நம்மளெல்லாம் கூட ஒத்தாசை வந்தோம், இப்போ 3 மழை வேஞ்சிருச்சே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. அது மட்டுமல்ல, சக்தியில் அந்த வேள்வியை ஆரம்பித்து 3 மாதம் முடிந்த நிலையில், அப்போ 3 மாதங்கிறப்போ கிட்டத்தட்ட முன்னாங்க 12 தடவை செஞ்சிட்டோம்ங்களா. 12 இடத்துல வேள்வி செஞ்சுட்டோம், 12 கிராமங்களில். இப்போ எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான அந்த நிலையில் வறண்டு கிடந்த நீர்நிலைகள் எல்லாம் இப்போ நல்லா நீர் நிரம்பி விட்டது. ஆமாங்க, அந்த அளவுக்கு அம்மா கருணை கொண்டு எங்களுடைய தொண்டிற்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள். அப்போ நாங்கள் அமாவாசைக்கு மருவத்தூர் வந்துடுவோம், வேல்வியில் குச்சி போட்டு போவோம். அப்போ எங்கள் நண்பர்கள் எல்லாம் அங்கப்பிரச்சனை பண்ண மாட்டாங்க. நான் சொல்லுவேன், அமாவாசை வெயில் குச்சி போட்டு அங்கப்பிரச்சனை பண்ணி போங்க ஐயா, அங்கப்பிரச்சனை பண்ணால் போகாதுன்னா கேட்க மாட்டாங்க யாருமே. அவ்வளோ அவசரம், வேகமாக குச்சி போட்டு வேகமாக ஊடு வச்சு ஏறணும். போன வேகத்தில் வீட்டில் தங்கம் வெள்ளி வைரமெல்லாம் மூட்டையாக பிடிச்சி தைச்சி போடணும். அப்படி இல்லை நினப்பு. ஆனால் ஒருத்தர்கிட்ட ஒரு சாக்கோட மிச்சம் இல்லை, இதுதான் உண்மை. ஆனால் நான் அங்கப்பிரச்சனை பண்ணிட்டு தான் வண்டி ஏறுவேன். ஏன்னா எனக்கு ரயில் நைட்டு 1 மணிக்கு தான், அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ அம்மா சொன்னாங்க ஒருக்கு அவங்கக்கிட்ட, ஏடா மாதம் அமாவாசைக்கு குச்சி போடுறீங்க, ஊர்லேயும் வியாழக்கிழமை பஞ்சபூத வேள்வி செய்கிறீங்க மழை வேண்டி, நீங்கள் இங்கே அங்கப்பிரச்சனை பண்ணிட்டு போனால் தாண்டா நீங்கள் வேள்வி செய்கிற ஊர்களுக்கெல்லாம் மழை கொடுக்கறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கு அப்படின்னாங்க. எப்படிங்க? இவங்கெல்லாம் கர்த்தாக்கள் இல்லைங்களா? தொண்டர்கள்லாம் போய் ஏதோ ஒரு ஊர், அந்த ஊருக்கு நம்ம மழை கொடுக்கணும், மழை பெய்ய வைக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணத்தில் போய் நம்ம இந்த வேள்வி செய்கிறோம். அப்படி செய்யறதுக்கு அந்த ஊருக்காரன் எல்லாம் குச்சி போட முடியுமா? முடியாது. அதனால் அங்கேயே போட வைக்கிறோம். அந்த ஊருக்காரன் எல்லாம் மருவத்தூரில் அங்கப்பிரச்சனை பண்ண முடியுமா? முடியாது. அவனுக்கு அந்த கொடுப்பனை இல்லை, அவன் அங்கேயே தான் இருக்கிறான். அவனுடைய பிரதிநிதியாக தொண்டர்களாகிய நாங்கள் இங்கே குச்சி போடுறோம், அங்கப்பிரச்சனை பண்ணிட்டு போ, அவ்வளோதான், நீ வரணும் பண்ண வேண்டாம். நீ எங்கெங்கெல்லாம் போய் வேலை செய்கிறியோ அங்கெல்லாம் மழை கொடுக்கறக்கு எனக்கு ஈஸியாக இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி தான் எங்கள் ஆளுகள்லாம் அங்கப்பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பார்த்தீங்களா சக்தியில்? நம்ம தொண்டர்களுக்கெல்லாம் எப்படின்னாங்க, நாளாக அப்படியே கொஞ்சம் மதமதப்பு வந்துடுங்க. நம்ம தான் 20 வருஷமாக வர்றோமே, 40 வருஷமாக வர்றோமே, நம்மளுக்கு நீ அது தேவையில்லை, இது தேவையில்லைன்னு இவங்களே அப்படி ஒதுங்கிப்பாங்க, செய்ய மாட்டாங்க. அப்படி இல்லைங்க சக்தியில்.
ஆரம்ப காலத்தில் எப்படி நம்ம ஈடுபாட்டோடு இருந்தோமோ எல்லா இசைகளையும் செஞ்சோமோ அதே மாதிரி இப்பவும் செய்யும். அதில் இது வேணும் இது வேண்டான்னு எதையுமே ஒதுக்கவே விடாத சக்தியில். அதே மாதிரி மருவத்தூர் வரும்பொழுதெல்லாம் கருவறைக்கு கண்டிப்பாக தேங்காவால் வாங்கி உடைக்கும். தேங்காய் உடைக்காமல் இருக்கக்கூடாது. அந்த வரலாறு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற சக்தியில். ஓம் சக்தி.